அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் தஆலா நமக்கு ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நமக்கு நோன்பு நோக்கக்கூடிய இரவு தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இதே மிகப்பெரிய விஷயம். கணியத்திற்குரியவர்களே, கடந்த 3 நாட்களாக ஷேக் செல்வம் உமரி அவர்கள் பிறப்பும் இறப்பும் என்ற தலைப்பில் மரணம் தொடர்பாக, மரணத்தினுடைய அந்த நிலைகள் தொடர்பாக தான் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய தொடராக அதற்கு அடுத்த விஷயங்களை நாம் இந்த 2 நாட்களிலே பார்க்க இருக்கிறோம். கடைசியாக அந்த 3 நாட்களில் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களில் ஏதாவது 1-2 சொல்லுங்களேன். ஷேக் நடத்தின விஷயங்கள்ல மரணம் தொடர்பாக, மௌத்து தொடர்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள்ல ஒரு 1-2 விஷயங்கள் சொல்லுங்க. நல்லடியார்களுடைய ரூஹ் எப்படி எடுக்கப்படும், 1-2 விஷயம் சொல்லுங்களேன். கெட்டவங்களுடைய ரூஹ் முள்ளு மேல துணி போட்டு இழுக்கிற மாதிரி பயங்கரமாக இழுக்கப்படும். ரைட். வேற நல்லவங்களுடைய உயிர் லேசாக இழுக்கப்படும். எந்த அளவுக்கு உதாரணம் சொன்னாங்களா, அதாவது ஒரு தோல் பையிலிருந்து தண்ணீர் ஊற்றுவதை போல, ஒரு வாட்டர் பாட்டில இருந்து தண்ணியை ஊத்துனா கஷ்டமா வருமா, லேசா வருமா? லேசா வரும். அந்த மாதிரி நல்லவர்களுடைய ரூஹ் வாங்கப்படும். வேற என்ன சொன்னாங்க? மௌத்து எப்பனாலும் வரலாம். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியது. மன்னரையில கேள்வி இருக்கு, கபருடைய வாழ்க்கையில கேள்விகள் இருக்கு. என்னெல்லாம் கேள்விகள்? உன்னுடைய இறைவன் யார்? என்ன பதில்? என்னுடைய இறைவன் அல்லாஹ். அடுத்த கேள்வி, உன்னுடைய மார்க்கம் என்ன? என்ன பதில்? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். அடுத்து, உன்னுடைய நபி யார்? நம்முடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டா எப்படி இருக்கும் கபருடைய வாழ்க்கை? லேசாக நிம்மதியாக இருக்கும். பதில் சொல்லலைன்னா கடுமையாக அதாபாக இருக்கும். அப்ப இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு விரிவாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்ப நம்ம அவங்க என்னன்னா அதோடைய தொடர்ச்சி. அதோடைய தொடர்ச்சி, இப்போ ஒரு மனிதர் கபரிலே அடக்கப்படுகிறார். அவர் நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம். அந்த கபரோட எல்லாமே முடிஞ்சிருச்சா, இல்ல அதுக்கு அடுத்தும் சில விஷயங்கள் இருக்கா? கபரோட எல்லாம் முடிஞ்சிருச்சா? அடக்கப்பட்டதோடு அதோடு அத்தனை முடிந்து விட்டதா, அல்லது அதற்கு பின்னால் சில காலங்களுக்கு பின்னால், எவ்வளவு காலங்களுக்கு தெரியாது, அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு நாளை வரவிருக்க செய்திருக்கிறான். என்ன நாள் அது? மறுமை நாள், இல்லையா? சரி, கபர்ல அடக்கப்பட்டாச்சு. மறுமை நாள் வரைக்கும் எங்கதான் இருந்தாலும் கபர்ல தான் இருந்தாலும். கபருடைய வாழ்க்கை ஆயிரம் வருஷம் இது சொல்லப்படக்கூடிய அந்த திரையிடப்பட்ட வாழ்க்கையில தான் இருந்தாலும். எவ்வளவு நாள் அது? அல்லாஹ் தெரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தானவங்க எங்கதான் இருக்கிறாரு? கபர்ல தான் இருக்கிறாரு. அப்ப நாம மௌத்தாகினாலும் மறுமை வரும் வரை எந்த வாழ்க்கை தான்? கபருடைய வாழ்க்கை தான். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு நாள், ஒரு காலகட்டம் அல்லாஹ் ஒரு நேரத்திலே மறுமையை ஏற்படுத்துவார். ஒரு நாள், ஒரு நேரம் மறுமை கண்டிப்பாக வந்தே தீரும். சரிங்களா? அது எந்த நாள்ல சொல்லுங்க? எந்த கிழமை? வெள்ளிக்கிழமை. மாஷா அல்லாஹ். அப்ப வெள்ளிக்கிழமையில மறுமை நாள் வரும். அப்ப அந்த மறுமை நாள் தொடர்பாக ஒரு சில செய்திகளை தான் நாம இந்த அமருடைய தொடர்ச்சியாக நாம பார்த்து இருக்கோம். மறுமை நாளை பொறுத்தளவு சகோதரர்களே,
மறுமை நாளுடைய முதல் நிகழ்வாக, மறுமை நாள் அதாவது பெரிய மறுமை நாள், கியாமத்து நாள் சொல்லுவோம் இல்லையா, அந்த கியாமத்து நாளுக்கு என்று சில அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. பெரிய அடையாளங்கள்னு ஒரு 10 சொல்லி இருக்கிறாங்க, சிறிய அடையாளங்கள்னு நிறைய சொல்லி இருக்கிறாங்க. சில உங்களுக்கு தெரிஞ்ச 1-2 அடையாளங்கள் சொல்லுங்களேன், பெரிய அடையாளங்களை சொல்லுங்களேன். தஜ்ஜால் வருகை, மாஷா அல்லாஹ், தஜ்ஜால் வருகை கியாமத் நாளுடைய பெரிய அடையாளங்கள் ஒன்று. அடுத்து சூரியன் மேற்கில் உதிப்பது. இப்ப சூரியன் எந்த பக்கம் உதிக்குது? கிழக்குல உதிக்குது. இந்த பக்கம் உதிச்சு இப்படி மறையுது. மறுமை வரும்போது என்ன ஆகும்? இந்த பக்கம் உதிக்கும், மேற்குல இருந்து உதிக்கும். ரைட். வேற புகை மூட்டம், ஒரு பெருமண்ட புகை மூட்டம் ஏற்படுதல். ரைட். வேற ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகை. தஜ்ஜால் வருகை என்றாலே தஜ்ஜால் கொள்வதற்கு யார் வருவா? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, அதுவும் மறுமையுடைய பெரிய அடையாளம். வேற யஜூஜ் மஜூஜ் கூட்டத்துடைய வருகை. இப்படி ஒரு 10 பெரிய அடையாளங்களை நபி சொல்லியிருக்கிறாங்க. சிறிய அடையாளங்கள் நம்ம எதுக்கு? சரி, சிறிய அடையாளங்கள் பெரும்பாலும் நடந்து முடிந்து விட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய அடையாளங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாளைய காலத்திலே அது வரும். ஒண்ணு வந்துட்டா, மறுமையுடைய பெரிய அடையாளங்கள் ஒண்ணு வந்துட்டா அடுத்தடுத்து தொடர்ச்சியா வந்துடும். 10 வந்துடும். வந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த நாளாக இருக்கும், மறுமை நாள் ஏற்பட்டுவிடும். அந்த மறுமை நாளுடைய முதல் நிகழ்வாக சூர் ஊதுதல் என்ற ஒரு நிகழ்வு இருக்கும். முதல் நிகழ்வாக என்ன ஊதப்படும்? சூர் ஊதப்படும். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் தஆலா சாஹிபுல் கர்ம், அதாவது சூரை ஊதக்கூடிய அந்த மலக்கை படைத்து வைத்திருக்கின்றான். அவர் என்ன செய்கிறார்? சூரை தன்னுடைய உதட்டுக்கு அருகில் வைத்துக் கொண்டு தன்னுடைய செவியை தாழ்த்தி கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். சூரை எங்க வச்சிருக்கிறாரா? உதட்டுக்கு அருகில் வச்சிருக்கிறாரா? என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறார்? செவி தாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். வெயிட்டிங். எதுக்கு? அல்லாஹ்வுடைய கட்டளை எப்ப வரும் ஊதி விடலாம். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது என்றால் அவர் என்ன செஞ்சிருவாரு? ஊதி விடுவார். அப்ப அல்லாஹ் இதுக்குன்னே ஒரு மலக்க படைச்சு வச்சிருக்கிறார். ஸ்டில் அவர் வெயிட்டிங், இன்னும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கிறார். படைக்கப்பட்ட நாளில் இருந்து ரெடியா இருக்கிறாரு. எதுக்கு? எதுக்கு? அல்லாஹ்வுடைய கட்டளை சூர ஊதுறதுக்கு. அதுதான் அவருடைய வேலையே, அந்த மலக்குடைய வேலையே அதுதான். அதுக்குதான் அவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிடும், அவர் என்ன செஞ்சிருவாரு? சூரை ஊதி விடுவார். அப்ப சூரை ஊதுனா என்ன ஆகும்? சூர் என்பது ஒரு பெருங்கொண்ட ஒரு சப்தம், ஒரு பேருடைய. சரிங்களா? ஊதப்பட்டால் என்ன ஆகும்? அந்த மறுமையுடைய நிகழ்வுகள் ஆரம்பித்து விடும். அது எப்படி எல்லாம் இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, இது ஷம்ஸு குல்பிரத், சூரியன் சுருட்டப்படும் போது, சூரியன் என்ன ஆகுமா? சுருட்டப்படும் போது, இதன் நுஜூமன் கதரத், நட்சத்திரங்கள் ஒளி இழந்து விழும் போது, நட்சத்திரங்கள் ஒளி இழந்து விழும் போது, இதன் ஜிகான சுயிரத், மலைகள் பெயர்க்கப்படும் போது, மலை இன்னைக்கு பெரிய பெரிய மலையெல்லாம் நம்ம பார்க்கிறோமே, அந்த மலையெல்லாம் எங்குமா? அப்படியே தூள் தூளாக பெயர்க்கப்பட்டு பஞ்சு போல பறக்குமா? அந்த மாதிரி நிகழ்வு ஏற்படும் போது, அதே போல கடல்கள் தீ மூட்டப்படும் போது, சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் கடல் இல்லையா? கடல், கடல் என்றால் நமக்கு என்னதான் தெரியுது? தண்ணீர். ஆனால் அல்லாஹ் சொல்றான், கடல்கள் தீ மூட்டப்படும் போதும் அந்த கடல்கள் பற்றி எரியுமா? அப்படி இருக்கும் அந்த மறுமை நாள். இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே வருகிறார். இதே மாதிரி ஒரு 30வது ஜுஸ்ஸுடைய அந்த தமிழாக்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அவ்வளவும் மறுமை நாள் தொடர்பாக பெருங்கொண்ட செய்திகள் மறுமை நாள் தொடர்பாக இருக்கிறது. இன்னொரு சூரா, நம்ம அத்தனை பேருக்கும் பரிச்சயமான ஒரு சூரா தான் அல் காரியா, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி. மல் காரியா, நபியே திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி எது? வமா அத்ராக மல் காரியா, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்ன தெரியுமா? யௌம யகூனு நாஸு கல் ஃபராஷில் மப்சூஸ், மக்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஆகிவிடுவார்கள்.
மழை காலத்துல நீங்க பார்த்திருக்கலாம், ஈசல் இல்லையா, லைட்டை சுத்தி 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 வரும். அது ஒரு கட்டம் வந்துச்சுன்னா அப்படியே மடிந்து அப்படியே அங்க விழுந்து கிடக்கும். அப்படி மக்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஆகி விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்படி நிறைய நிகழ்வுகள் மறுமை தொடர்பாக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு, தோள்கள் ஒன்றொன்று மோதும், உயிரினங்கள் காட்டு மிருகங்கள்லாம் ஊட்டுக்குள் வரும், அத்தனையும் அழிக்கப்படும். இப்படி பல செய்திகள் இருக்கிறது. என்ன ஆகும்? குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்துவிடும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும்தான் நிலைத்திருக்கும். அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அத்தனையும் என்ன ஆயிருமா? அவர்தான் க்ளோஸ், எல்லாம் அழிக்கப்படும். அப்போது அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்றாங்க, யக்பிதுல்லாஹு அல்லாஹ் தஆலா பூமியை தன்னுடைய கைப்பிடிக்கில் வைத்துக் கொள்வான். வயத்ரி ஸமாவாத்தி பியமீனிஹி, வானங்களை சுருட்டி தன்னுடைய வலக்கரத்தில் வைத்துக் கொள்வான். பின்னர் கேட்பான், சும்ம யகூல் அனல் மலிக், நான் அரசன், ஐன முலூக்குல் அர்த், பூமியினுடைய அரசர்கள் எங்கே? ஐனல் ஜப்பாரூன், அடக்கி ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். யாரெல்லாம் என்னுடைய சொத்து, என்னுடைய ஆட்சி, என்னுடைய அதிகாரம், என்னுடையது என்ற இந்த பூமியில் அட்டுழியம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் எங்கே? இன்றைய தினம் அனல் மலிக், நான் மட்டும்தான் அரசு என்று அல்லாஹ் அத்தனை அழிக்கப்பட்டுவிடும். யாரும் பதில் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். பிறகு என்ன ஆகும்? இரண்டாவது சூழ் ஊதப்படும். இரண்டாவது சூழ் ஊதப்படும். அது இரண்டாவது சூழ் ஊதப்பட்டா என்ன ஆகும்? எல்லாரும் எழுந்து வருவார்கள். அல்லாஹ் தஆலா சூரா யாஸீனிலே சொல்கிறார் பாருங்கள், வனுஃபிக ஃபிஸ்ஸூர், இரண்டாவது அந்த சூர் ஊதப்படும் போது ஃபைதஹும் மினல் அஜ்தாஃபி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், மக்கள் தங்களுடைய ரப்பை நோக்கி எழுந்து வருவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மனிதன் வரை அத்தனை பேரும் கபர்களில் இருந்து எழுந்து ரப்பை நோக்கி வருவார்கள். ரப்பை நோக்கி வருவார்கள். அந்த நிலை எப்படி இருக்கும்? காஷிஅத்தன் அப்சாருஹும் தர்ஹும் தில்லா, பார்வைகள் தாழ்ந்திருக்கும், இழிவு சூழ்ந்திருக்கும், எந்த ஒரு சத்தமும் இருக்காது அவர்கள் நடந்து வரக்கூடிய சத்தத்தை தவிர. ஒண்ணுமில்ல, ஒரு இடத்துல ஒரு 50 பேர் கூடினாங்கனால உள்ள நம்ம இப்ப தர முடிச்சு வெளியே போறோம், ஒரு கூச்சல் இருக்குமா இல்லையா, ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருக்குமா இல்லையா? ஒரு 50 பேர் ஒரு 100 பேர் கூடிட்டு ஒரு இடத்துல போனாலே ஒரு சலசலப்பு இருக்கும். ஆனா முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து கடைசி மனிதன் வரை அத்தனை பேரும் எழுந்து வரப்போகிறார்கள். ஆனால் ஒரு சின்ன சலசலப்பு கூட இருக்காது. அவர்கள் நடந்து வரக்கூடிய அந்த ஓசையை தவிர வேறு எதுவும் இருக்காது. பார்வைகள் தாழ்ந்திருக்கும், எனக்கு என்ன போகிறது என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி வரக்கூடிய சூழல், அந்த சூழல் என்ன ஆகும்? எப்படி வருவார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னக்கும் மஹ்ஷூரூன், நீங்கள் மஹ்ஷரிலே ஒன்று திரட்டப்படுவீர்கள். எப்படி? ஆடை அணியாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக, விருத்த சேதனம் அதாவது சுத்தம் செய்யப்படாதவர்களாக நீங்கள் எழுப்பி கொண்டு வரப்படுவீர்கள். எப்படி சொல்லுங்க பாப்போம்? ஆடை அணியாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக, சத்தனம் செய்யப்படாதவர்களாக நீங்கள் எழுப்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை ஓதினார்கள், கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஇதுஹு வஅதா, உங்களை முதலாவது எப்படி படைத்தோமோ, பிறக்கும்போது அன்னையுடைய பிறந்தோம், செருப்புடைய பிறந்தோம், சத்தனம் செய்யப்பட்ட பிறந்தோம். அப்ப எப்படி உங்களை படைத்தோமோ அப்படியே உங்களை மீண்டும் மீட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அப்படி எழுந்து வருவார்கள்.
ஒவ்வொருவரும் அது யாரும் எனக்கு யாரும் பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் யாரும் அங்க நிக்க முடியாது. இன்னைக்கு என்னென்ன ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி, அந்தஸ்து என்று யாரெல்லாம் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாரும் எப்படிதான் வரணும்? ஆடை இல்லாமதான் வரணும், செருப்பு இல்லாமதான் வரணும், கத்னா செய்யப்படாமல். இப்படித்தான் அத்தனை பெரிய அரசர்கள் யாராக இருந்தாலும் எழுந்து வர வேண்டும். இப்படி எழுப்பப்பட்டு ஒன்று திரட்டப்படுவார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆடை இல்லாமல் வருவதாக இருந்தால் ஆண்களும் பெண்களும் இருப்பார்களே, ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வார்களே என்று கேட்கக்கூடிய சூழல் அல்லாஹ் சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, அது ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளக்கூடிய நாள் அல்ல. ஒவ்வொருவர் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நிலை போதுமானதாக இருக்கு. எனக்கு என்ன ஆக போகிறதோ, எனக்கு என்ன நேர போகிறதோ, ஒரு பெரிய ஒரு ஐசியூ சிச்சுவேஷன்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க, சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது, என்ன போறதுதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல், ஒருவரை பார்த்து கொள்ளக்கூடிய சூழல் அல்ல அந்த சூழல் என்று அல்லாஹ் விளங்கப்படுத்தினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கள் எல்லாம் ஒரு மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவார்கள். மஹ்ஷர், ஒன்று திரட்டப்படக்கூடிய அந்த மைதானம் எந்த மேடு பள்ளங்களும் இருக்காது, எந்த நிழலும் இருக்காது. அத்தனை பேரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். சூரியன் எப்படி கொண்டு வரப்படும்? தலைக்கு ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். சூரியன் கொண்டு வரப்படும் யௌமல் கியாமா, மறுமையிலே கொண்டு வரப்படும். எப்படி? தலைக்கு ஒரு மைல் தூரத்திற்கு சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், மீல் என்ற அரபிய வார்த்தைக்கு 2 அர்த்தம் வருது. ஒண்ணு இன்னொரு பொருள் என்னவென்றால், மீல் என்பதற்கு சுருமா போடக்கூடிய குச்சி. அது எவ்வளவு பேர் சொல்லுவோம்? அவ்வளவுதான். அந்த சுருமா போடக்கூடிய குச்சி அதற்கும் மீல் என்றுதான் அரபியிலே சொல்லப்படும். அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் மீல் என்ற வார்த்தையை கொண்டு மைல் என்னும் தூரத்தை நாடினார்களா அல்லது சுருமா போடக்கூடிய குச்சி நாடினார்களா என்று எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். அப்ப எவ்வளவு பக்கத்துல இருக்கும் பாருங்க. சூரியன் தலைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும். என்ன ஆகும்? இன்னைக்கு நம்ம வெயில் காலம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு இல்லையா? வீட்டுல ஃபேன் இல்ல, சூரியன் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி இருக்கு. இருந்தாலும் வீட்டுல இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? வேர்க்கும், புழுக்கமாக இருக்கும், வேர்வை இல்லையா? அப்படி இருக்கும். அப்போது சூரியன் தலைக்கு போகும் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது என்ன ஆகும்? வேர்க்க வேர்வை. ஆனால் எப்படி வேர்க்கும்? ஒவ்வொருவருடைய பாவத்திற்கு தகுந்த மாதிரி வேர்க்கும். ஒருவருடைய வேர்வை அவருடைய கரண்டை கால் வரை இருக்கும். அல்லாஹ் சொல்கிறார்கள், அவருடைய கரண்டை கால் வரை இருக்கும். ஒருவருடைய வேர்வை அவருடைய முட்டு வரை இருக்கும். ஒருவருடைய வேர்வை அவருடைய இடுப்பு, ஒருவருக்கு அவருடைய கழுத்து, ஒருவருக்கு அவருடைய வாய் வரை வேர்க்கும். ஒருவரை அவருடைய வேர்வை அவனையே மூழ்கிவிடும். பாவத்திற்கு தகுந்தால் போல வேர்க்க ஆரம்பிக்கும். எவ்வளவு பாவம் செய்கிறாரோ அவ்வளவு வேர்வை வேர்த்து கொண்டிருக்கும். அந்த நாளில் கேள்வி கணக்குக்காக காத்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பதற்காக காத்திருக்க வேண்டும். வெயிட்டிங். எவ்வளவு நாள் வெயிட்டிங் தெரியுமா? 50,000 வருடம். 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. மறுமையுடைய நாள்ல ஒரு நாள் தான் வெயிட்டிங். ஆனா மறுமையுடைய ஒரு நாள் என்பது உலகத்துடைய காலனுக்கு தான் உலகத்துடைய 50,000 வருடங்களுக்கு சமம். அப்ப உலகத்தின் 50,000 வருடங்கள் அளவுக்கு மறுமையிலே காத்திருக்க வேண்டும். எதுக்காக காத்திருக்கணும்? எதுக்காக? கேள்வி கணக்குக்காக. கேள்வி கணக்குக்காகவே வெயிட்டிங். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கேள்வி கணக்கு கேட்டதுக்கு அப்புறம்
மீசான் தராசு எடை போடப்பட்டு இப்படி எல்லாம் பல நிகழ்வுகள் இருக்கிறது. சிராத்துடைய பாலத்தை கடந்து அதுக்கப்புறம் சொர்க்கமா நரகமா இதெல்லாம் அப்புறம். முதல்ல வெயிட்டிங்கே எவ்வளவு வருஷம்? 50,000 வருஷம் கேள்வி கணக்குக்காக காத்திருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப அந்த சூழலில் ஒவ்வொருவரும் காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்க்கைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்குக்காக காத்திருப்பு மட்டுமே 50,000 வருடங்கள். இத்தனை சூழலில் தலைக்கு மேல் ஒரு தூரத்தில் வந்து நிற்க போகிறது. அப்போது கண்ணியத்திற்குரியவர்களே, அதுல அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை 7 கூட்டத்தார்களுக்கு வழங்குவான். எந்த நிழலும் இருக்காது. மரம் செடி கட்டணம் நிழலுக்கு ஒதுக்குவதற்கு எதுவும் இருக்காது. சூரியன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கும். அப்போது அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் மட்டும்தான் இருக்கும். அந்த நிழல் 7 கூட்டத்தார்களுக்கு கிடைக்கும். யார் யாரெல்லாம் தெரிந்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். யார் அந்த 7 கூட்டத்தார்கள்? அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலை பெறக்கூடியவர்கள். நீதி தவறாத அரசர், இமாமுன் ஆதில், நீதி தவறாத அரசர், ரைட், தலைவர். அது எந்த தலைவராக இருக்கலாம், நாட்டின் தலைவராக இருக்கலாம், ஊர் தலைவராக இருக்கலாம், ஜமாத் தலைவராக இருக்கலாம், நீதி தவறாமல் இருக்கக்கூடிய தலைவர், ரைட். அல்லாஹ்வுடைய இபாதத்தில் வாலிபத்தை கழித்த ஒரு இளைஞர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாலிபத்தை கழித்த ஒரு இளைஞர். அல்லாஹ்வுக்காகவே நேசித்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்த 2 நபர்கள். அல்லாஹ்வுக்காக தான் நேசிப்பாங்க, அல்லாஹ்வுக்காக தான் பிரிவாங்க. அப்படிப்பட்ட 2 நபர்கள். ஒரு பெண்மணி, ஒரு ஜமால் அழகும் அந்தஸ்து உள்ள ஒரு பெண்மணி தன்னை விபச்சாரத்திற்காக அழைத்த போது கால இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லி அதை விட்டு விலகிய அந்த மனிதர். வேற வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் தர்மம் செய்தவர், யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுக்காக மட்டும் என்ற நியத்தில் தர்மம் செய்தவர். அப்படிப்பட்ட நபர். அதே போல அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தனிமையில் இருந்து கண்ணீர் சிந்திய ஒரு நபர். அல்லாஹ்வுடைய பயத்தால் தனிமையில் இருந்து அழுத ஒரு நபர். அதே போல ரஜுலுன் முஅல்லகுன் கல்புஹு ஃபில் மசாஜித், அல்லாஹ்வுடைய பள்ளிகளின் பால் பள்ளிவாசலில் தன்னுடைய உள்ளத்தை தொங்க விட்டவர். எப்போது பள்ளிக்கு செல்லலாம் என்று பள்ளியுடைய ஆர்வத்தோடு இருப்பவர். இப்படிப்பட்ட நபர். அப்ப இவரை ஏதாவது ஒரு கூட்டத்திலேயே நம்ம வர்றதுக்கு என்ன செஞ்சிருமோ முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது ஒரு கூட்டம் ரொம்ப சரி இளமை கடந்துருச்சா அடுத்த வேற பக்கத்துக்கு வாங்க. பல விஷயங்கள் இருக்கிறது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் செய்பவர். அதே போல அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தனிமையில் கண்ணீர் சிந்துபவர். இது எல்லாரும் செய்யலாம்ல. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தனிமையில் கண்ணீர் சிந்துபவர். இதெல்லாம் ரமதான்ல அழகான ஒரு காலகட்டம். காலையில தஹஜ்ஜுதுக்கு எந்திரிங்க, அழுவுங்க. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் விடுவது அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷின் நிழலை பெற்று தரக்கூடிய காரியம். இப்படி 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான். அதற்கு பின்னால் என்ன ஆகும்? மக்கள் இப்படி ஒரு கூட்டம் அமளித்து முறையில் இருக்கும், ஒரு கூட்டம் நிழலில் இருப்பார்கள். ஒரு கூட்டம் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு கூட்டம் தான். பெருங்கொண்ட கூட்டம் எதுல இருப்பாங்க? அமளித்து முறையில் இருப்பாங்க. அப்போது மக்கள் ஒவ்வொரு நபியிடத்திலா ஓடுவார்கள். முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ் அவங்களை அவனுடைய கரத்தால் படைத்தான். அல்லாஹ் அவங்களுக்கு உயிரை ஊதினான். நீங்கள் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விடுவார், அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அவன் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. என்னால் முடியாது, நீங்கள் நூஹை போய் பாருங்கள் என்று சொல்லி விடுவார். மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலே ஓடுவார்கள். யானோ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விடுவார், இன்றைய தினம் அல்லாஹ் கோபத்தோடு இருக்கிறான். இப்படிப்பட்ட கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. என்னால் முடியாது, நீங்கள் இப்ராஹீமை போய் பாருங்கள் என்று சொல்லி விடுவார்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே மக்கள் ஓடுவார்கள், அதே பதில். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போய் பார்ப்பார்கள், அதே பதில். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போய் பார்ப்பார்கள், அதே பதில். இறுதியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அத்தனை மக்களும் வருவார்கள். அப்போது சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் நான் தான் அதற்கு தகுதியானவன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவிலே விழுவார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ் அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுவரை கற்றுத்தந்த புகழ்மாலைகளை எல்லாம் கற்றுத் தருவான். அத்தனையும் கொண்டு நபி புகழ்வார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்லுவார்கள், யா முஹம்மத், முஹம்மது அவர்களே, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கணக்கை ஆரம்பிப்பதற்காக பரிந்துரை பேசுவார்கள். எதற்கு பரிந்துரை? எதற்கு? கேள்வி கணக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு, கேள்வி கணக்கை ஆரம்பிப்பதற்கு இவ்வளவு விஷயங்கள் நடைபெற வேண்டி இருக்கிறது. அப்போது அல்லாஹ் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், கேள்வி கணக்கை ஆரம்பித்து விடு, மக்கள் எல்லாம் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள், பல பெண்களாக காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பம் செய்வார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கேள்வி கணக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். அப்போது அந்த கேள்வி கணக்கின் ஆரம்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அவனுடைய ஏடு கொடுக்கப்படும். நம்ம செஞ்ச நன்மை தீமை ஏடுகள் இருக்கு இல்லையா? நல்லது செய்யறதுலாம் எந்த பக்கம் உள்ள மடக்கு நோட் பண்றாங்க? வலது பக்கம். கெட்டது செய்யறதுலாம் இடது பக்கம். இந்த ரெக்கார்டுல இருக்குல்ல, இந்த ரெக்கார்டு நம்ம செஞ்ச நன்மை தீமைகள் எல்லாம் எப்ப கொண்டு வரப்படும்? மறுமை நாளில் கொண்டு வரப்படும். மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொருவருக்கும் அவருடைய கரத்தில் கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அந்த நல்லவர்களுக்கு ஏடு அவருடைய வழக்கரத்தில் கொடுக்கப்படும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யாருக்கு அவருடைய ஏடு வழக்கரத்தில் கொடுக்கப்பட்டதோ அவர் சொல்லுவார், இதோ என்னுடைய ஏடு, நீங்கள் படித்து பாருங்கள், இந்த நாள் வரும் என்று நான் அறிந்திருந்தேன், இந்த நாள் வரும் என்று நான் தெரிந்திருந்தேன், அதற்காக நான் அமல் செய்தேன். அவர் பொருத்தமான வாழ்க்கையிலே இருப்பார். அதே நேரத்தில் நல்லவர்களுக்கு எந்த கேடு கொடுக்கப்படும்? நல்லவர்களுக்கு ரைட் ஹேண்ட், வலது கை. கெட்டவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட், இடது கையில எப்படி கொடுக்கப்படும்? முதுகுக்கு பின்னால் வைத்து கொடுக்கப்படும். இடது கையில கொடுக்கிறது மட்டும் இல்ல, முதுகுக்கு பின்னால் வைத்து இடது கையில் கொடுக்கப்படும் பாவிகளுக்கு. அப்போது அவன் சொல்லுவான், ஏன் அவனுடைய இடக்கரத்தில் கொடுக்கப்பட்டதோ, என்னுடைய கை சேதமே, எனக்கு இந்த ஏடு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. இந்த கேள்வி கணக்கு நான் வரும் என்று நான் அறியவில்லையே. இது நான் மரணித்த போதே எல்லாம் முடிந்திருக்க வேண்டுமே. என்னுடைய செல்வம் எனக்கு பயன் தரவில்லையே. என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. நான் சேர்த்து வைத்த செல்வம் எதுவுமே இங்கே எனக்கு வரலையே. நான் அதிகாரத்தில் இருந்தேனே, என்னுடைய ஆட்சி எதுவுமே எனக்கு பயன்பெறவில்லையே என்று அவன் கதறுவான். யார் இடக்கரத்தில் கொடுக்கப்பட்டதோ. அப்ப இப்படி கேள்வி கணக்கு ஆரம்பமாகவும் கேள்வி கணக்குடைய அடுத்தடுத்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமல்களை பார்வையும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.